திலகோமங்களில் இந்த சனீஸ்வரருக்கும் யமதர்மராஜனுக்கும் 2 வெள்ளி பிரதிமைகள் வைப்போம், உருவங்கள் வைப்போம். அந்த உருவங்கள் ஏன் அந்த யமதர்மராஜனுக்கும் சனீஸ்வரருக்கு வைக்கிறோம்னு சொன்னால் அதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னால், ஒருவருக்கு பிறக்கும் போதே ஒரு ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது, பிரம்மனால் எழுதி வைக்கப்படுகிறது. அந்த ஆயுளுக்கு முன்னால் ஒருவர் இறக்கவும் முடியாது. அப்படி இறந்தால் அந்த மரணம் அகால மரணம், துர்மரணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த அகால மரணம், துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களை அந்த யமதர்மராஜன் யமலோகத்தில் பிதிர்லோகத்திற்கு அனுமதிக்க மாட்டார். எனவே அந்த ஆத்மாக்கள் இங்கேயே சுற்றி கொண்டு இருக்கும். அப்போ நிர்கதியாக சுற்றுகின்ற ஆத்மாக்கள், அதோகதியாக சுற்றுகின்ற ஆத்மாக்கள், அப்போ அந்த ஆத்மாக்களுக்கு தன்னுடைய கஷ்டங்களையும் குமுறல்களையும் வெளியே சொல்ல முடியாமல் அது தவித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதற்கு அந்த நற்கதி வேண்டி யாருடைய குடும்பத்தில் பிறந்ததோ அந்த ஆத்மா அவர்களை இந்த திலகோமத்தை செய்ய வைக்க தூண்டுவதற்காக அவர்களுக்கு கஷ்டங்களை அந்த ஆத்மாக்கள் கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த திலகோமத்தை செய்வித்து அதிலே இந்த யமதர்மராஜனுக்கு அந்த ஒரு பூஜையை செய்வித்து யமதர்மராஜனுக்குரிய மந்திரத்தை அந்த திலகோமத்தில் சொல்வதன் மூலமாக, யமதர்மராஜனை வழிபடுவதன் மூலமாக, அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக அந்த பிரேத முக்தி அடைந்து அந்த ஆத்மாவை யமலோகத்திலே யமன் அனுமதிப்பதற்காக யமதர்மராஜனுக்கு அந்த உருவத்தை அங்கே நாம் வைக்கின்றோம். அடுத்து சனீஸ்வரருக்கும் நாம் ஓர் பிரதிமை வைக்கிறோம். சனீஸ்வரருக்கு ஏன் பிரதிமை வைக்கிறோம் என்று சொன்னால், சனீஸ்வரர் கர்மாதிபதி. அது மட்டுமல்லாது இந்த பிறவி லாபத்தை, கர்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம் சனீஸ்வரருக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகனும் சனீஸ்வரன் தான். ஒருவருக்கு ஆயுள் இவ்வளவு நாள் என்று தீர்மானிக்கப்படுகிற பொழுது ஒருவருடைய ஜாதகத்திலே தீர்மானமாகிறது. அந்த நாளிலே யமதர்மராஜன் அந்த ஆயுளை பறிக்கின்றான். ஆனால் அந்த ஆளுக்கு முன்னால் அந்த ஆயுள் முடிவதற்கு முன்பால் ஒருவன் தான் துர்மரணம் அடைந்தாலோ, அகாரண மரணம் அடைந்தாலோ, அல்லது தற்கொலை செய்து கொண்டாலோ அந்த ஆத்மாவை சனீஸ்வரனுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். எனவே அவர்களுக்கும் அந்த சனீஸ்வரருக்கும் நாம் அங்கே ஒரு பிரதிமை வைத்து சனீஸ்வரரையும் அந்த இடத்திலே சாட்சியாக, அவருக்கு மந்திரம் சொல்லி ஹோமங்கள் எல்லாம் கிடையாது, சாட்சியாக அவரை மேற்கே பார்த்து அவருக்கு ஒரு உருவத்தில் அந்த நிறுத்தி, ஒரு பிரதிமையில் நிறுத்தி இந்த ஹோமத்தை செய்ய வேண்டும். அங்கே அவர் சாட்சியாக மட்டும்தான் இருப்பார். அவருக்கு மந்திரங்களோ ஹோமங்களோ கிடையாது. இவ்வாறாக திலஹோமங்கள் பல முறைகளில் முறைப்படி செய்விக்கப்பட்டால் அந்த திலகோமத்தினுடைய பலன்கள் முழுமையாக கிடைக்கும். இன்றைக்கு முழுமையாக அந்த முறையாக யாரும் செய்யாததனால்தான் திலகோமத்தினுடைய பலன்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்காமல் மீண்டும் அந்த பிதிர்சாபங்களும் பிதிர்தோஷங்களும் அவர்களால் அந்த கஷ்டங்களை ஆளாகி கொண்டிருக்கிறார்கள்.